ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம 23/1/2024 ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். தமிழில் ஃபாரெக்ஸில் கோல்டு பார்க்குறது வந்து நம்ம கோல்டு நேற்று சொன்ன மாதிரி, போன வீடியோவில் சொன்ன மாதிரி கோல்டு இந்த லெவலுக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. மேலே போக ட்ரை பண்ணுறது, ஆனால் கீழே தான் வந்துட்டுருக்கு. ஓகே, எத்தனை நாள் எடுக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது சில்வர் நல்லா கீழே இறங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லாவும் இன்னமும் கீழே இறங்கியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் மூமெண்ட் கிடைக்க வேண்டியது இருக்குது. கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் மேலே போக ஸ்டார்ட் ஆகிடும். பார்க்கலாம். ஏயுடி கேட் ஒன்றும் இல்லை, ஏயுடி சிஹெச்எஃப் எதுவும் இல்லை. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஏயுடி ஜேபிஒய் எதுவுமே இல்லை. ஏயுடி யூஎஸ்டி சிக்னல் கிடையாது, ரொம்ப நாளாக சிக்னல் கிடையாது. இதுலேயும் ஏயுடி நியூசிலாண்டும் கிடையாது, கேடு சிஹெச்எஃப்பும் கிடையாது. இந்த என்ட்ரி எடுக்கல நம்ம. எதனாலனா நம்மளோட ரூல்ஸு வந்து அது கரெக்டாக மேட்ச் ஆகலை, அதனால் இந்த என்ட்ரி எடுக்கலன்னு சொல்லியிருப்போம். ஓகே, அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஒய். ஜேபிஒய் பேர்லாம் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் அது அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஜேபிஒய் பேர் ஒன்ஸ் ஏற ஆரம்பிச்சதுன்னா எல்லா ஜேபிஒய் பேரும் நல்லா மேலே ஏறிடும். பாருங்கள், அடுத்து இந்த பேர் ரெடி ஆகுது மேலே போகிறதுக்கு. இது மேலே ட்ரை பண்ணிட்டு கீழே வந்துடுச்சு. பார்க்கலாம் ஜேபிஒய் பேர்லாம் என்ன நடக்குதுன்ட்டு. கண்டிப்பாக மேலே போகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் மூமெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஹீரோ ஜிபிபி எந்த சிக்னலும் கிடையாது. ஹீரோ கேடு கிடையாது சிக்னலு. செல் போகணுன்னா கொஞ்சம் மேலே போகணும், மேலே போனால் தான் வரும். இந்த என்ட்ரி வரைக்கும் கிடையாது. ஹீரோ ஏயுடி ஆஸ்திரேலியா கிடையாது. ஹீரோ ஜேபிஒய் பேர் கொஞ்சம் மேலே போகணும், இது அப்படியே இருக்குது சைலண்ட்டாக. இன்னைக்கு நைட்டு ஜேபிஒய் நியூஸ் இருக்கு. அந்த நியூஸ் பிரகாரம் கொஞ்சம் ஜேபிஒய் பேர்லாம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஜிபிபி பேர்லாம் வந்து நியூஸ் இருக்குது. அந்த நியூஸை வச்சு கொஞ்சம் மூமெண்ட் கிடைக்கலாம். ஓகே, ஹீரோ யூஎஸ்டி கிடைச்ச என்ட்ரி யூஸ் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருப்போம். இப்போ கீழே வருது, கீழே வரணும்னு சொல்லியிருந்தேன். கீழே வந்து இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பை என்ட்ரி எடுத்ததுன்னா மேலே போகிறதுக்கு கீழே வர ட்ரை பண்ணுது. பார்க்கலாம், வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்க. ஜிபிபி சிஹெச்எஃப் எல்லாம் ஜிபிபி பேர் எல்லாமே டாப்பில் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் மேலே போச்சுன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ட்ரி என்னென்னலாம் கிடைக்குதோ அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி அது கூடயே ட்ராவல் பண்ணலாம். ஜிபிபி சிஹெச்எஃப் எதுவுமே இல்லை, என்ட்ரி கிடையாது. புதுசாக செல் என்ட்ரிக்கு தான் ட்ரை பண்ணணும். ஜிபிபி நியூசிலாண்ட் அதுவும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா போதும். எல்லா ஜிபிபி பேரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப்பில் இருக்குது. இதுவும் பாருங்கள் டாப்பில் தான் இருக்குது. இது செல் என்ட்ரிக்கு ஸ்டார்ட் ஆகி ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட்டு. இது கீழே வர ட்ரை பண்ணும், கொஞ்சம் மேலே போய் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா ஜிபிபி பேரெல்லாம் ஜேபிஒய் சொல்லியிருப்பேன் நேற்று, நல்லா மேலே போயிருக்கு. கொஞ்சம் மேலே போய் இந்த ரேஞ்சில் 89-90க்கு வந்ததுக்கப்புறம் கீழே இறங்க ட்ரை பண்ணும். இப்போ ரேஞ்சில் இருக்குது, ஃபுல்லாகவே இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சு வந்து மேலே போன மாதிரி இந்த ரேஞ்சு கொஞ்சம் மேலே போச்சுன்னா செல் என்ட்ரி கிடைக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் இப்போ வரைக்கும் கிடையாது. நாளைக்கு தான் நியூஸ் ஓரளவுக்கு அந்த நியூஸை வச்சு மூவ் ஆகும். கொஞ்சம் அந்த மூவ் ஆச்சுன்னா அப்போ சிக்னல் கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நம்ம நியூசிலாண்ட் ஜேபிஒய் கிடையாது,
நியூசிலாந்து ஜேபிஐ அந்த என்ட்ரி செல்லு வரணும். அதுலேயே மூமெண்ட் இருக்குது. நேற்று என்ன பார்த்தோமோ அதே மூமெண்ட்டில் தான், அதே லெவலில் தான் இருக்குது. கொஞ்சம் கீழே வர ட்ரை பண்ணிச்சு, திருப்பி மேலே போயிருக்கு. ஏன்னா ஜேபிஐ பேர் இது. ஜேபிஐ கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வரணும்னு என்னோட கணிப்பு. பார்க்கலாம். நியூசிலாந்து யூஎஸ்டி கிடையாது, ஆல்ரெடி ப்ராஃபிட் கொடுத்துச்சு. யூஎஸ்டி ஜேபிஐ சொன்னேன், இந்த 2 என்ட்ரி எடுத்துருக்கோம், மேலே தான் போக ட்ரை பண்ணுதுன்ட்டு. அதே மாதிரி மேலே கீழே வந்துட்டு மேலே தான் போயிட்டுருக்கு. மேலே இன்னும் மேலே போச்சுன்னா அடுத்த என்ட்ரி கிடைக்கும். அந்த என்ட்ரியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஎஸ்டி சிஹெச்எஃப் கிடையாது, யூஎஸ்டி கேடும் கிடையாது. ஓகே, இப்போ வரைக்கும் எதுவும் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக. யூஎஸ்டி ஜேபிஐ மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக ஓடிட்டுருக்கு, நேற்று சொன்ன மாதிரியே தான். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம். சேஞ்சஸ் கிடைக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது என்ட்ரி கிடைச்சதுன்னா அந்த என்ட்ரியை வச்சு நம்ம ரெகுலராக என்னென்ன அப்டேட் ஆகுதோ அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இதில் மொத்தமே 30 பேர் தான் போட்டிருக்கேன் நான். இந்த 30 தான் கண்டினியூஸாக அப்டேட் பண்ண போகிறேன். பை ஆகுதா, செல் ஆகுதா, எந்த இடத்துல ப்ராஃபிட் ஆகுது, எந்த இடத்துல லாஸ் ஆகுது, அந்த லாஸ் எப்படி கவர் ஆகுது, அது எல்லாத்தையும் நான் ரெகுலராக வீடியோ இந்த 30 பேரை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை என்எஸ்சி மார்க்கெட்டு, இந்தியா என்எஸ்சி மார்க்கெட்டில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். அதுலேயும் ப்ராஃபிட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிட்ருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அது லாங் பீரியட், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு என்ட்ரிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்டும் நிறைய இருக்கும். லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம பேக்கப் பண்ணதுக்கும் காசு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்எஸ்சி மார்க்கெட்டில் அது மாதிரி பண்ண முடியாது. அது மொத்தமாக போடுற மாதிரி இருக்கும். ஃபுல் மார்ஜின் செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப லாங் பீரியடு மூவ் ஆகும். ஒரு பாயிண்ட்டாக மூவ் ஆகும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம ஃபாரெக்ஸ் பண்ணி அந்த ஃபாரெக்ஸில் என்ன லெவலுக்கு போதோ அதுக்கேற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் என்ன ரேஞ்சில் கிடைக்குதுன்னு உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஓகே, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.